புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று முதல் கட்ட பணியை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக தள்ளிப்போன நிலையில் தற்போது புதுச்சேரியிலும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக வீடு பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் தொடங்கி வைத்தனர். இதன் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டு எண், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையலறை, வீட்டில் உள்ள வசதிகள், குடும்பத்தினரின் உணவு முறை மற்றும் தொடர்பு எண் உள்ளிட்ட மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படி கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என்றும், கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீட்டின் வளாகத்திற்குள் வந்து பணியாற்றுவதற்கும் அடையாள எண்களை பதிவு செய்வதற்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வழங்கப்படும் தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விதிமுறைகளுக்கு இணங்க ஒத்துழைக்காமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல்களை வேண்டுமென்றோ அளித்தாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல், தொகுதி மறுவரையறை மற்றும் மக்கள் நல திட்டங்களை திறம்பட செயல்படுத்த இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கிய பங்காற்றும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமான பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில் பாதைக்கு மேலாக நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமான பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்போது கட்டுமான பணிகளால் தினமும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடும் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருவதால் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் பணிகள் நடைபெறும் காலத்தில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருமாறு பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளையும் மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உப்பனாறு வாய்க்கால் மற்றும் கடலூர் சாலையில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டப்பட்டு வருகிறது. பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். 2027 மார்ச் மாதத்திற்குள் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என தெரிவித்தார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் விவசாயிகள் பட்டை நாமமிட்டு அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக அரசின் அறிவிப்பை கண்டித்து விழுப்புரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தலுக்கு முன் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் கடன் முழுமையாகவும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களின் கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும், தற்போது வெளியான அறிவிப்பு அதற்கு மாறாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் உடலில் பட்டை நாமமிட்டு அரை நிர்வாணமாக கையில் சட்டி ஏந்தியும் தலையில் முக்காடிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், விவசாயிகளின் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டம் விழுப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுதந்திர போராட்ட தியாகி மு. அஞ்சலை அம்மாள் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா கடலூரில் கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகி மு. அஞ்சலை அம்மாள் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ப. ராஜ்குமார் கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி, கடலூர் மாநகர மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் கிஷோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் பெண்களுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டன.
சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய அஞ்சலை அம்மாள் அவர்களின் சேவையை நினைவு கூர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கடலூரில் சிறப்பாக நடைபெற்றது. 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா தொழிலதிபர் டாக்டர் மோனோ தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு பஞ்சாயத்து பெரிய காட்டுப்பாளையம் அருண் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையம் அருண்குமார் நினைவு கோப்பையாக டாக்டர் APJ அப்துல் கலாம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபரும் பிரார்த்தனா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி உரிமையாளரும் சமூக சேவகருமான டாக்டர் மோனோ கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெரிய காட்டுப்பாளையம் அருண் பிரதர்ஸ் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 30,000 ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் SRM ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காட்டுப்பாளையம் இளஞ்சுடர் அணிக்கு 2ஆம் பரிசாக ரூபாய் 25,000 மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினார். மேலும் மதலப்பட்டு பஞ்சாயத்து செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டு ரெட்டிச்சாவடி ஹார்டெக்ஸ் அணிக்கு 3ஆம் பரிசாக ரூபாய் 15,000 பரிசு மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் துவங்கியுள்ள நிலையில் மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பெரிய காட்டுப்பாளையம் அருண் கிரிக்கெட் கிளப் விளையாட்டு வீரர்கள் சிறப்புடன் செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பியால் காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியமாகிவிட்டதாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலக அறையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆளும் NR காங்கிரஸ் அரசை விமர்சிக்க காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு தகுதி இல்லை என்று கூறினார். மேலும் வைத்திலிங்கம் மாநில காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து தற்போது பூஜ்ஜிய நிலைக்கு சென்று விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தனக்கு அமைச்சர் பதவி வழங்க பணம் வாங்கியதாக வைத்திலிங்கம் கூறி வருவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் அவரது தலைமையிலான அமைச்சரவையில் எனக்கு பதவி அளிக்கப்பட்ட போது எவ்வளவு பணம் வாங்கினார் என்பதை கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் குறித்து பேசும்போது அவர் மீது தற்போது திடீரென வைத்திலிங்கம் பாசம் காட்டுவதாகவும் முன்னர் சபாநாயகராக இருந்தபோது அசோக் ஆனந்தை பதவி நீக்கம் செய்தது நேர்மையாக நடந்ததா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் வைத்திலிங்கத்திற்கு வயது 76 ஆகிவிட்டதால் தனது அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தது போல MP பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அரசியல் குற்றச்சாட்டுகளை பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் ஆதாரமின்றி பேசுவதால் புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்களில் அவப்பெயர் ஏற்படுகிறது என்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த பேச்சு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 125 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் புதுச்சேரி காவல்துறை பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி கடற்கரை பகுதிகள், மைதானங்கள், பூங்காக்கள், லாரி நிறுத்தங்கள், ரயில் தண்டவாளங்கள் மற்றும் ஒதுக்குப்புறமான இடங்களில் வார இறுதி நாட்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகரிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் நேற்று போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் மது அருந்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக மொத்தம் 117 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 125 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் லாஸ்பேட்டை மற்றும் மங்களம் காவல் நிலையங்களில் தலா 1 வழக்கும், சேதராப்பட்டில் 2, அரியாங்குப்பத்தில் 3, ரெட்டியார்பாளையம், பெரியகடை மற்றும் வெள்ளியனூரில் தலா 4 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. மேலும் மேட்டுப்பாளையம், திருக்குனூர், காட்டோரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொது அமைதிக்கும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கும் இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளின் மீது தொடர்ந்து கடுமையான கண்காணிப்பு சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது. வில்லியனூர் தொகுதியில் குப்பை அகற்றும் பணிகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குப்பைகள் முறையாக அகற்றப்படவில்லை என்ற புகார்கள் எழுந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதிகாரியுடன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் பல்வேறு தெருக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்ட அவர் குப்பை அகற்றும் பணிகளின் நிலை குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குப்பை அகற்றும் பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
இந்த கூட்டத்திற்கு ரவிக்குமார் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், HR ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் உதயச்சந்திரன், ஏரியா சூப்பர்வைசர்கள் ரவி, ஆறுமுகம், முரளி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ரவிக்குமார் எம்எல்ஏ, வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் தேங்காத வகையில் தெருக்களை சுத்தமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் குப்பை அகற்றும் பணிக்கு தேவையான உபகரணங்களை உடனடியாக பணியாளர்களுக்கு வழங்கவும், தேவைப்படும் இடங்களில் கூடுதல் பணியாளர்களை நியமித்து விரைந்து சுத்தம் செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அஞ்சலை அம்மாள் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் அவரது நினைவை போற்றி மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சருமான ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை சார்பில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, நேயம் மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தொகுதி தலைமை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலை அம்மாள் அவர்களின் சமூக பணிகளையும் தியாகங்களையும் நினைவு கூர்ந்தனர்.